ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சண்டே மீனெல்லாம் வாங்கி குழம்பு வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டு ஃபிஷ் மார்க்கெட் போனோம் ஒசூரில். ஸோ அப்படியே போய் பார்த்தோம், இந்த கடையில் தான் நாங்கள் வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். ஏன்னா எல்லாமே இங்கே இருந்தது, நண்டு, எறா, மீன் எல்லாம். சில கடையில் எறா இல்லை, சில கடையில் நண்டு இல்லை, அதனால் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு எல்லாேருக்கும் கோல்டு, பயங்கர கோல்டு. ஸோ நண்டு வாங்கிக்கலாம், 1 kg வாங்கி தொக்கு மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அப்புறம் தொக்கு மாதிரி அப்படியே சாப்பாடுலேயே குழம்பா இல்லாமல் அப்படியே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். எறா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ 1 kg எறா வாங்கினோம், 1 kg நண்டு வாங்கினோம். எறா வந்துட்டு 580, நண்டில் 2 வெரைட்டி இருந்தது, 580 ஒன்று, 380 ஒன்று இருந்துச்சு. ஸோ நான் இதுதான் 580, அது 380 தான் இருந்துச்சு. ஸோ அந்த 380 நண்டே வாங்கினோம். எறா வந்து 580 இல்லை, 420 1 kg. அப்புறம் சரி இது 2 போதும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். சரி எங்கள் வீட்டுக்காரர் இருப்பார், 2 டேஸ்க்கு ஏதாவது ரசம் வச்சு மீன் வறுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அயிலை ஒரு 1/2 kg மட்டும் வாங்கினோம். ஒரு 4 மீன் மட்டும் ஆளுக்கு ஒன்று வறுத்து ரசம் வச்சு சாப்பிட்லான்னு. ஸோ இது நெத்திலி வாங்கினோம் குழம்பு வைக்க. ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணி மீன் வச்சுருக்கேன். அயிலை வந்து இதை 4ஐயும் மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் போட்டுட்டு இதை தொக்கு செஞ்சுட்டு இதை குழம்பு நெத்திலியை குழம்பு வச்சுட்டு எறாவை ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ அயிலையெல்லாம் மசாலா தடவி ஃப்ரீசரில் போட்டுட்டேன். இது 3ஐயும் இப்போ பண்ணிடுவேன். மீன் குழம்பு வந்து இப்போ செஞ்சு வச்சுட்டேன்னா நாளைக்கு நல்லாயிருக்கும். ஸோ நாளைக்கு இது வைக்கலாம். ஸோ இன்றைக்கி நண்டு தொக்கு வச்சுட்டு எறா மட்டும் தொட்டு வச்சுட்டு எறா ஃப்ரை மட்டும் கிரேவியாக பண்ணாங்க. எறா குழம்பு கிரேவி மாதிரி கொஞ்சம் தண்ணியும் இல்லாமல் கிரேவி மாதிரியும் இல்லாமல் பண்ணிட்டோம். எறா வந்துட்டு கிரேவி இல்லை, தொக்கு மாதிரி பண்ணிக்கிட்டோம். ஸோ நண்டு குழம்பு இன்றைக்கி எல்லாருக்கும் கோல்டு. ஸோ நண்டு குழம்பு எறா தொக்கு சாப்பிடலாம். நாளைக்கு எங்கள் வீட்டில் மீன் குழம்பு மீன் தான். தேங்க்யூ ஸோ மச்.